இந்து வாக்கு வங்கி என்ற சொல்லை உருவாக்கியவர் சாவர்கர். இந்து வாக்கு வங்கினா இருக்கிற சில பேருக்கு தெரியாது, அதை என்னன்னு சொல்லி சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்து வாக்கு வங்கினா தேர்தல் டைம், எலெக்ஷன் டைம்ல தேர்தல் அறிவிச்ச உடனே எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கு, அரசியல் கட்சி தொண்டர்களுக்கு எல்லா மசூதி முன்னாடியும், பள்ளிவாசல் முன்னாடியும், சர்ச்சை முன்னாடியும் போயிருப்பான். ஆனால் இந்து ஓட்டு உருவாக்கணும்னு சொல்லி அப்பவே பாடுபட்டவர் வீர சாவர்கர். இங்க இருக்கிற எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் கோயிலுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்களா, இந்து ஓட்டு எல்லாருக்கும் வருது. ஏன்னா ஒரு பள்ளிவாசல் முடிவு பண்ணி ஜமாத்துல முடிவு பண்ணா முஸ்லிம்கள் எல்லாரும் ஓட்டுமே அவங்க சுற்றாருக்கு விடுவோம். அதே மாதிரி சர்ச்சில் முடிவு பண்ணி பாதையில சொன்னா அந்த சர்ச்சை பாதுகா யாரு சொல்றாங்க எல்லாரும் ஓட்டாங்க. அந்த மாதிரி ஓட்டு வங்கியை உருவாக்கி வச்சிருக்காங்க சேர்ந்தவங்க. ஆனா அப்பவே அந்த காலத்துல இந்து ஓட்டு வங்கி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு செயலை நினைச்சு உருவாக்கணும்னு சொல்லி அப்பவே போராடி அதுக்கான அடித்தளத்தை விதைத்தவர் சாவர்கர் சொன்னாங்க. ஏன்னா நாளைக்கு சும்மா சவுண்டா சொல்லு. உதயகுமார் எந்த பகுதி? எம்பட்டிக்காடு. இப்போ உதயகுமார் இருக்காரு, அந்த ஏரியாவில் இந்து மக்கள் கட்சிக்காரங்க 500 பேர் அந்த இடத்துல இருக்காங்கன்னா 500 ஓட்டு இருக்குன்னா அங்க இருக்கிற பகுதியில் இருக்கிற ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, மாற்று கட்சிக்காரங்க உதயகுமார் தம்பியை போய் பார்த்து இங்க இந்து மக்கள் கட்சியில உதயகுமார் ஒரு பையன் இருக்காங்க எம்பட்டிக்காடு, இந்த தம்பி பார்த்து சொன்னா 500 பேர் ஓட்டு போடுவாங்க. நடந்த மாறிச்சுன்னா நம்ம சொல்ற ஆளு ஓட்டு போடுவாங்க இல்லையா? ஓட்டு போடுவாங்க. அப்ப எல்லா அரசியல் கட்சியும் யார் சொல்றது நடக்கும்? இந்துக்களுக்கு ஆதரவான திட்டங்களை அமல்படுத்துவாங்க, எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. இதே வருகின்ற சூழ்நிலையில காலம் மாறி இருந்துச்சுன்னா வருகின்ற காலத்துல இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சொன்னா கோயம்புத்தூர் 1 லட்சம் ஓட்டு 2 லட்சம் ஓட்டு விழுந்துன்னு சொல்லி தேடி வர